السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ் நிகரில்லா பேரன்புடையவாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் பல நாயகனுடைய சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அவர்கள் அனைவர் மீதும் உண்டாகுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, என்னுடைய தலைப்பிற்கு செல்வதற்கு முன்பாக ஜும்மாவுடைய சில முக்கியமான ஒழுக்கங்களை ஜும்மாவுக்கு வருபவர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜும்மா தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். யார் குளித்து எண்ணெயை தேய்த்து கொண்டு தன்னிடத்தில் இருக்கிற நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகை தருகிறாரோ, அப்படி வருகை தந்து இரண்டு மனிதர்களை பிரிக்காமல் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டதை தொழுது அமைதி காத்து இமாம் மெம்பரில் ஏறும் பொழுது மலக்குமார்கள் தங்களுடைய ஏட்டை மூடி வைத்து விட்டு வந்து விடுவார்கள். அந்த இமாம்கள் மெம்பரை மிதிச்ச உடனே மலக்குமார்கள் அவர்களுடைய பதிவேட்டை மூடிவிட்டு வருகிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு அதற்கு முன்பு வருவது என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், முதல் நேரத்தில் வந்தால் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவது நேரத்தில் வந்தால் மாடு, மூன்றாவது நேரத்தில் வந்தால் ஆடு, கோழி என்று அல்லாஹ்வுடைய தூதரனுடைய தர்ம நன்மைகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதை பெறுபவர்களுக்கு நாம் போட்டி போட்டு முந்தி அடித்து வருபவர்களாக இஸ்லாமியர்களை பார்க்க முடியவில்லை. அப்படி இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது அமைதி காத்து நீங்கள் கேட்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், தன் அருகில் இருப்பவர் பேசும் பொழுது பேசாதே என்று ஒருவர் சொன்னால் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய். பேசுபவர் ரசூலுல்லாஹ் சொல்லல, யார் பேசுறாரோ பேசுபவரை நீங்க பேசாதீங்க நன்மைக்கு தானே சொன்னீங்க, அவர் செஞ்ச தப்பத்தானே திருத்தினீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது தப்பத்தான் நீங்க திருத்தினீங்க, பக்கத்துல கொடுத்து நீ வீணான காரியத்தில் ஈடுபட்ட. அவன் பேசினா பேசி அவருடைய ஜும்மாவுடைய நன்மையை அவர் பாழாக்கட்டும். நன்மை ஏவி தீமை தடுப்பதை கூட இமாம் மெம்பரில் ஏறி உரையாற்றும் பொழுது கீழே செய்ய வேண்டாம். நீங்கள் அமைதி காத்து நீங்க அந்த உரையை கேளுங்கள். அப்படி கேட்டு ஜும்மா தொழுவோருடைய சிறப்பை சொல்லும் பொழுது போன ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மாவின் வரையில் உள்ள அந்த முன் பாவங்கள் எல்லாம் அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இதை கவனமாக வைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஜும்மாவும் என்ன செய்யணும், இமாம் உரை நிகழ்த்துவதை கேட்க வேண்டும். பல பேர் உடல் இங்க இருக்கும், உள்ளம் தூக்கத்தில் இருக்கும். தலையை கூட என்ன செய்வாங்க, பயானுக்கு ஏற்ப அசைத்தும் கொள்வார்கள். ஆனா தூக்கத்தில் இருப்பவர்களாக அவர்களை பார்க்க முடிகிறது. அப்படியும் இல்லாமல் இமாம் உரை நிகழ்த்துவதை கேட்க வேண்டும் என்பதனை நபிகளார் வலியுறுத்துகிற காரணத்தினால் இந்த ஒழுக்கங்களை தெரிந்தவர்களாக இந்த ஜும்மாவை நாம் ஆரம்பம் செய்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, எனக்கு இங்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஜகாத், சதகா, ஃபித்ரா.
இந்த மூன்றுமே பொருளாதாரத்தை மையமாக வைத்ததுதான். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால சூழலில் வேறுபடும். மூன்றும் ஒன்று கிடையாது. மூன்றையும் எல்லோரும் செய்துவிட முடியாது, எல்லா நேரத்திலும் செய்துவிட முடியாது. அப்ப இது சம்பந்தமான மார்க்க மசாயில் என்ன, சட்டங்கள் என்ன என்பதனை ஒரு தெளிவுரையாக இதை நாம் அமைத்துக் கொள்வோம். முதலாவதாக ஜக்காத். இத தமிழ்ல ஜக்காத் என்று உச்சரிப்பார்கள். அரபியை பொறுத்த வரைக்கும் ஜகாத் என்றுதான் அரபியிலே நாம் இதை சொல்ல வேண்டும். ஜகா என்றால் பரிசுத்தப்படுத்துவது, வளர்ப்பது. பல பொருள்ல இது அரபியில பயன்படுத்தப்படுகிறது. ஆனா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இதனுடைய பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு பொருளை சுத்தப்படுத்துவதற்கு பேரு ஜகாத். நம்முடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த பெயரை வைத்திருக்கிறார். ஜகாத் என்பது எல்லோரும் கொடுக்க முடியாது. நம்பர் 1, எல்லோருக்கும் கொடுக்கவும் முடியாது. சும்மா ரோட்ல போற ஆட்கள், தெரிஞ்சவன் தெரியாதவன், குடும்பத்தார்கள், அவங்களுக்கும் கொடுக்க முடியாது. யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கணக்கிட வேண்டும், மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டுமா, ஒவ்வொன்றுக்கான அளவுகோல்கள் என்ன, கொடுக்காதவருடைய மறுமை நிலை என்ன என்ற இந்த சுருக்கத்தை தான் ஜகாத் சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கணும். திருமறை குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், குறிப்பாக திருமறை குர்ஆனில் 30க்கும் நெருக்கமான இடத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அகீமு ஸலாத் வ ஆத்து ஸகாத். தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள். இந்த ரெண்டு குர்ஆன்ல எப்பவுமே ஜோடியா தான் இருக்கும். நீங்க தொழுவுங்க, ஜகாத்தை கொடுங்க. நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள். இப்படி திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 30க்கும் நெருக்கமான வசனங்கள் இதே வாசகத்திலேயே வருகிறது. ஒரு விஷயத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றானா அதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறோம். இங்க வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லோரும் நம்ம நோன்பு வச்சிருப்போம், 1-2 பேரை தவிர. இந்த நோன்பை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை இடத்துல பேசுறான்? நாம் அறிந்த வகையில் ஒரு 3 இடத்தில் பேசுகிறான், ஒரு 4 இடத்தில் பேசுகிறான். ஆனா எல்லாரும் அதை ஃபாலோ பண்றோம் பாருங்க. நோன்புக்கு ஏதாவது பிரச்சாரம் பண்ணாங்களா? வீடு வீடா கதவை தட்டி நீங்க எல்லாம் நோன்பு வைங்க, நோம்புடைய சிறப்பை முடிங்க, கட்டாயமா நம்மளாம் நோன்பு வச்சிருக்கோம், நோம்ப விட்டா நமக்கு பாவம் இருக்கு என்று ஏதாவது பிரச்சாரம் இந்த ஊர்லயா தமிழ்நாட்டில் நடக்குதா? ஆனா நோம்புல எப்படி இவ்வளவு விழிப்புணர்வா இருக்கிறோம்? அப்ப இதுல மக்கள் பலகீனம் அடைய மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு தெரியும். எதுல பலகீனம் அடைவானோ அதை மீண்டும் 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 அல்லாஹ் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்படி மனிதன் பலகீனமாக இருக்கிற ஒரு காரணம் தொழுகை. அந்த தொழுகையோடு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு காரியம் ஜகாத். அப்ப இதுல இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு செல்வம் வழங்கப்பட்டு இருப்பதே அவன் தொழுவதற்காகவும் ஜகாத் கொடுப்பதற்காகும். நமக்கு வருமானம் வருதுல 10,000, 15,000, 50,000, 1 லட்சம், 10 லட்சம் சம்பாதிப்போம். நீங்க லேபராக இருந்து சம்பாதித்தாலும் சரி, முதலாளிகளாக இருந்து நீங்கள் சம்பாதித்தாலும் சரி, பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பதே எதற்கென்றால், ஒண்ணு அல்லாஹ்வை தொழுவதற்காக, இன்னொன்னு ஜகாத்தை கொடுப்பதற்காக. அப்ப யோசிச்சு பாருங்க, பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பை இந்த 2க்காக தான். உலகத்துல வாழ்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய ஹக்கை நான் நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உயிர் தேவை, அந்த உயிருக்கு சாப்பாடு தேவை, அந்த சாப்பாட்டிற்கு பணம் தேவை, அந்த பணத்திற்கு உழைப்பு தேவை. உழைத்தால் பணம். அப்ப எதுக்கு உழைக்கிறோம்? உடலில் ஆற்றல் வருவதற்கு. ஒரு வீடு எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறோம்? வெயிலிலும் மழையிலும் பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ்வை தொழுவதற்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜகாத் கொடுப்பதற்கு. அப்ப நம்ம உழைப்பதும், சாப்பிடுவதும், மூச்சு விடுவதும், தண்ணீர் குடிப்பதும், உலகத்திலே வாழ்வதும் எதற்கென்றால் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவும், அல்லாஹ் நமக்கு இந்த பொருளாதாரத்தை தந்திருக்கிறார் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜகாத் கொடுப்பதற்காகவும். இதை எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருக்கிறோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? பொருளாதாரம்னா பெரிய பெரிய சொத்துக்களை சேர்க்கணும். சொத்துகள் சேர்ப்பதை மார்க்கம் தடுக்கல.
அதுவும் எதுக்குத்தான் சேர்க்கப்படணும்? இந்த சொத்துக்கள் எல்லாம் பிற்காலத்துல எனக்கு பிசினஸ் லாஸ் ஆனா கூட தொழுகை விட்டு நீ தடுத்துடக்கூடாது, ஜகாத் கொடுப்பதை விட்டு தடுத்துடக்கூடாது, அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு நீ தடுத்துடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் செல்வத்தை இப்போதே சேர்த்து வைக்கிறேன். என் பிள்ளைக்கு ஏன் சேர்க்கிறேன்? நாளைக்கு அவன் கஷ்டப்பட்டு ஒரு வக்த விட்டுறக்கூடாது, அந்த அளவுக்கு அவனை கஷ்டப்படக்கூடியவனை விட்டுறக்கூடாது. ஏன் அவன் தொழுகையை விட்டுறக்கூடாது? ஏன் பார்த்துருல? இல்ல இல்ல, நான் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் மூளை தூக்குறாதான் என் குடும்பம் கழியுன்னு அவன் வந்துடக்கூடாது. தொழுகைக்கோ ஜகாத் கொடுப்பதற்கோ சாக்கு போக்குகள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பணம் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கப்படுகிறதா? ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜகாத் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஜனாசா வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், இதற்கு கடன் இருக்கிறதா என்று. ஆமா, கடன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் யாராவது பொறுப்பேற்றுக்கவாங்க. பொறுப்பேற்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் தோழருக்கு தொழு வைங்கள் என்று ரசூல்லா விலகிடுவார். ரசூலுல்லாஹ்வுக்குள்ள நபிக்குள்ள பிரத்யேக சட்டம், கடனாளிக்கு தொழு வைக்க கூடாது. ரசூலுல்லா விலகி போயிடுவாங்க. பொறுப்பேற்கப்பட்டால் அது நின்று தொழு வைப்பார். பிற்காலம் வந்தது, அதே மாதிரி ஜனாசாக்கள் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா இருக்குது. யாராவது பொறுப்பேற்கிறீர்களா? இல்ல, பொறுப்பேற்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்படியா? நபிகளால் விலக மாட்டார்கள். நான் தொழு வைக்கிறேன், முகம்மதுடைய கசானா கவர்மெண்ட் சார்பாக அவருடைய கடன் அடைக்கப்படுகிறது. ஒரு தனி மனிதனுடைய உங்க என்னுடைய கடனை கவர்மெண்ட் அடைச்சா எப்படி இருக்கும்? அப்ப எந்த அளவுக்கு இந்த பொருளாதாரம் அவர்களுக்கு இந்த ஜகாத் என்ற அந்த திட்டம் புரட்சி, எவ்வளவு பெரிய புரட்சியை மதீனாவில் ஏற்படுத்தியது. ஏற்படுத்தும் முறையாக இந்த சட்டங்கள் உள்ள வசாயல்கள் பேணப்பட்டால் இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் கையேந்தாதவர்களை ஓரளவு உருவாக்க முடியும். பெரும்பான்மையான அது தகுதி படைத்தவர்களை சரி செய்ய முடியும். எந்த அளவிற்கு இது சமுதாய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் என்ற நபித்தோழரை யமன் தேசத்திற்கு அனுப்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுங்கள், அதை அவர்கள் ஏற்றுவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக தொழுகையை சொல்லுங்கள், அதையும் அவர்கள் ஏற்றுவிட்டால் இன்னல்லாஹ இஃப்தர அலைஹிமுல் ஸதகத்தன் ஃபீ அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் ஜகாத்தை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். தூகதும் இன் அக்னியாயிகின் துரத்து அலல் ஃபுக்ராயிகின், பணக்காரர்களிடத்திலிருந்து அது பெறப்பட்டு ஏழைகளுக்கு அது திருப்பி அனுப்பப்பட வேண்டும். துரத்து என்ற அந்த அரபு வார்த்தைக்குரிய பொருள் என்றால் திரும்ப கொடுப்பது, திரும்பி செல்வது. இந்த ஒரு வாசகத்திலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? நான் ஏழையா இருக்கிறேன், இங்க ஒரு ஆள் பணக்காரரா இருக்கிறாரு, அவர்கிட்ட உள்ள செல்வம் துரத்துன்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், திருப்பி அனுப்பப்படுதான். அப்ப அது அவர் செல்வமா? திருப்பி அனுப்பப்படுறதுன்னா அது அவர் செல்வம் இல்ல. குறிப்பிட்ட சதவீத அளவுனா பின்னாடி சொல்றேன், குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல உள்ள பணம் உங்கள் பணம் இல்லை, அது ஏழைகளின் பணம். அல்லாஹ் சொன்ன குறிப்பிட்ட சாரார்களுக்குரிய பணம் உங்கள் அக்கௌண்டில் இருக்கலாம், உங்கள் கைகளில் இருக்கலாம், உங்கள்ட்ட லேண்டா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, அது உங்களுடைய பணம் அல்ல. நீங்கள் நினைத்தால் அதை செலவு செய்யலாம், ஆனால் அது உங்கள் பணம் அல்ல. அது ஏழைகளுக்குரியது, சில சாரார்களுக்குரியது என்பதனை இஸ்லாத்தின் வடிவில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துரத்து அலல் ஃபுக்ராயிகின், அது ஏழைக்கு திருப்பி அனுப்பப்படும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய இயக்கம் என்பதை எப்படி இயங்கும்டா, எல்லோரும் பணக்காரர்களாக இருந்தா உலகம் இயங்காது, எல்லோரும் ஏழையா இருந்தா உலகம் இயங்காது. இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் 1000 கோடி இருக்குதுன்னு வைங்க, மங்களகுடியில உள்ள எல்லாருக்கும் 1000 கோடி ரூபாய் இருக்கு. முடி வெட்ட முடியுமா? முடி வெட்டுறவர் நம்மகிட்ட முடி வெட்டுவாரா? அவருக்கு தான் 1000 கோடி இருக்கு, அவரையும் அவங்க தலையில கை வைக்கணும். நம்ம பள்ளிவாசல் கட்டி இருக்கிறோம், கொத்தனாருக்கு ஒரு தேவை இருக்குது, சித்தாளுக்கு ஒரு தேவை இருக்குது, வந்து கட்டுறாரு. கொத்தனாருக்கு 1000 கோடி, சித்தாளுக்கு 1000 கோடினா அவர் ஏங்க வெயிலையும் மழையிலையும் செங்கல் தூக்கணும்? ஏன் ஆசாரிகளை பார்க்கணும்? எதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்? எல்லாருக்கும் பணம் இருக்குத.
உலகம் கால சக்கரம் என்பது இயங்காது. எல்லோரும் ஏழையா போயிட்டோம் வைங்க, எல்லோரும் லேபரா, யாரும் சம்பளம் கொடுக்க, உங்கள்டையும் பேலன்ஸ் ஜீரோ, யார்ட்டையும் ஜீரோன்னா நான் யாருக்கு வேலை பார்த்து யார்கிட்ட பணம் வாங்க? அப்படி பார்த்தாலும் உலகம் இயங்காது. அப்ப நுட்பமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சில பேருக்கு அதிகமா பொருளாதாரத்தை கொடுப்போம், இவங்கள்ட்ட வேலை செஞ்சு அதை வாங்கிக்கிட்டோம். முறையான கணக்கீடுகளின் அடிப்படையில் ஜகாத் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு போகணும், அது அவர்களுக்கு ஒரு சோதனை. அதிகமாக செல்வம் இருப்பது ஒரு சோதனை தான். அல்லாஹ் ஜகாத்தை சரியா கணக்கிட்டு கொடுக்கிறானா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக இந்த வளத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த அடிப்படையில் இதனுடைய முக்கியத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜகாத்தினுடைய அந்த அளவீட்டை நாம் பார்த்தால், தங்கமாக இருந்தால், இன்றைக்குள்ள பொருளாதாரத்தை நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆடு மாடு இதுக்கெல்லாம் தனித்தனியா சொல்றாங்க. எத்தனை எண்ணிக்கை 30 ஆடு இருந்தா எவ்வளவு ஜகாத்து கொடுக்கணும், மாடு இத்தனை இருந்தா எவ்வளவு கொடுக்கணும், ஒட்டகத்தில் எடுக்கணும்னா அந்த கால்நடைகளுக்கு தனித்தனியா சொல்றாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட பணம், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல கரன்சி கிடையாது. ஆனா இந்த கரன்சி எதுல மதிக்கப்படுது? தங்கத்தை வைத்துத்தான். தங்கத்தினுடைய ரேட்டை வச்சுதான் ஒரு நாட்டுல கரன்சி எவ்வளவு இருக்குது, இல்ல தங்கம் எவ்வளவு ஸ்டாக்கோ அதுக்குதான் கரன்சி அடிக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில் தங்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க 20 தீனாருக்கு கீழ் ஜகாத் இல்லை. 20 தீனாருக்கு கீழ் ஜகாத் இல்லை. ஒரு தீனார் என்பது 4.5 கிராம். 20 தீனார் நீங்க கணக்கு வச்சீங்கன்னா 85 கிராம் தங்கம், 85 கிராம் தங்கம் அல்லது தங்கத்துக்கு நிகரான பணம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 15 லட்சம் வைங்க. உதாரணத்துக்கு 85 கிராம் வாங்குறதுக்கு இப்ப எவ்வளவு தெரியல, 15 லட்சம் வைங்க. 15 லட்சம் பணம் இருந்தால் நீங்கள் ஜகாத் கட்டாயமாக கொடுக்கணும். பணம்னா கேஷ் மட்டும் இல்ல, உங்க சொந்த வீட்டுக்கு கொடுக்கணும், உங்க நிலத்துக்கு கொடுக்கணும், இடம்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க அது கொடுக்கணும். 15 லட்சத்தை தாண்டி உங்கள்ட்ட வீடு இருக்கு, அதுக்கு ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்துக்கு ஒவ்வொரு முறையும் கொடுக்கணும். என்னெல்லாம் சொத்தாக சேமிப்பாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ 85 கிராம் இந்த மதிப்பீட்டை தாண்டி உங்களுடைய பொருளாதார வளம் இருந்தால் கட்டாயமாக கொடுக்கணும். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் கிடையாது, அது இஸ்லாத்தினுடைய கடமை. புனியல் இஸ்லாம் அல் ஹம்ஸ், இஸ்லாம் 5 மீது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று ஈதாயி ஜகாத், ஜகாத்தை வழங்குவதாகும். இது கட்டாய கடமை. இது வழங்காவிட்டால் மறுமையில் தண்டிக்கப்படுகிறது, தண்டனை கிடைக்கும். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்காவிட்டால் மறுமையிலே நீங்கள் நரகத்தில் இருப்பீர்கள். சும்மா சமுதாய சாதாரணமா வீட்டு வாசல வந்து ஒரு 1 ரூபா கொடுத்துட்டு ஜகாத்து, நோம்பு ஜகாத்து கொடுத்தாச்சா, இந்த 50 ரூபா கொடுத்தாச்சு முடிஞ்சு. ஜகாத்து கொடுத்துட்டீங்களா, அதெல்லாம் என் குடும்பத்துக்கு கொடுத்துட்டேன். என்ன கொடுத்தீங்க? ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துருக்கிற 50 கிலோ அரிசி ஜகாத்தா? ஜகாத் என்பது மேத்தமெட்டிக்கலா இருக்க வேண்டும், கணக்கிடுதலின் அடிப்படையில் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 85 கிராமை தாண்டி இருக்கிற நிலையில் 2.5% கொடுக்கணும். அதை குறைச்சு கொடுக்க கூடாது. நீங்க அதிகமாக்கி கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், உங்க விருப்பம். 5 கொடுக்கலாம், உங்க விருப்பம். 100 கொடுக்கலாம், அது உங்க விருப்பம். ஆனா 2.5% நம்ம பொருளாதாரம் இல்லை. என்னிடத்தில் இருந்தாலும் அது எனக்குரியதல்ல, அது முறையாக வேறு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. எனவே இதை நீங்கள் ஒரு அளவீட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப யாருக்கு கொடுக்கிறோம் அதையும் பார்க்கணும்ல. 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது இன்னம சதகாத்து லில் ஃபுக்கரா, இந்த ஜகாத் என்பது யாருக்குரியது தெரியுமா? யாசிப்போர்கள் இருக்காங்களே, ஏழைகளிலே 2 வகை உண்டு. சில ஏழைகள் இருப்பாங்க, அவங்க வெக்கத்தை விட்டு கேட்க மாட்டாங்க, பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க. உள்ள போய் விசாரிச்சு பார்த்தா தான் இந்த அல்லாஹ்வுக்கு இவ்வளவு கஷ்டமா, அதை பார்த்தா அப்படி தெரியலையே, இது நம்பிக்கை கொண்டவர்களுடைய அடையாளம். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. வெளியே எங்களுக்கு கொஞ்சம் இதுதாங்களே அதுதான் கையேந்த மாட்டாங்க. ஏழைகளா இருந்து கொண்டு கையேந்துவார்களே, அந்த மாதிரி யாசகம் கேட்பவர்களுக்கு கொடுக்கலாம், கேட்டு வருபவர்களுக்கு கொடுக்கலாம். இது ஜகாத்தினுடைய கொடுக்க வேண்டியதில் முதல் நம்பர். 2வது ஒரு மசாக்கின், ஏழைகள். இவங்க நீங்க தேடி பிடிக்கணும், உங்க உறவினர்கள் இருக்காங்கன்னு பார்க்கணும், உங்க ஊர்ல இருக்கிறாங்களான்னு பார்க்கணும், அவர்கள் யாரு என்ன எப்படியான நிலை,
சாப்பாட்டுக்கு அவங்க நிலைமை எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து அந்த ஏழைகளுக்கு நாம் வழங்க வேண்டும். ஒரு ஆமிலின அலைஹா, இந்த ஜகாத்தை வசூல் செய்யறாங்க பாருங்க. இதுல இருந்து என்ன வழங்குது? ஜகாத்தை வசூல் செய்பவர்களுக்கு உண்டுனா வசூல் செய்யணும்ல, அதுக்கு ஒரு குரூப் இருக்கணும்ல, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும்ல. ஒரு ஆமிலின அலைஹா, அதை வசூல் செய்பவர்களுக்கு உண்டு. அல்லபத்தி குலூபிஹிம், உள்ளங்கள் ஈர்க்கப்படுபவங்க இருப்பாங்கல்ல, புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்கள், அவர்களுக்கு உங்களுடைய ஜகாத்தை கணக்கிட்டு அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அடிமையை விடுதலை செய்வதற்கு கொடுக்கலாம். இது முக்கியம், கடனாளிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கடன் பட்டிருப்பா பாருங்க, கடன் சாதாரண விஷயமா? நிம்மதி இருக்குமா? தூக்கம் இருக்குமா? கடன் பட்டு இருப்பவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய இந்த ஜகாத்தை வழங்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வாங்க பாருங்க, வாழ் பிடிச்சு, அவர்களுக்கு உங்களுடைய ஜகாத்தை கொடுக்கலாம். சபீல், நாடோடியா இருப்பாங்க பாருங்க, வீடு வாசல் இல்லாம, அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த 8 சாரார், 9வது அத்தியாயம் 60வது வசனம். இந்த 8 சாரார்களுக்கு மட்டும்தான் ஜகாத் போவேன். என் சொந்தக்கார பந்தக்காரன் அதெல்லாம் இல்ல. சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தாலும் இந்த 8 கேட்டகரி கீழே வந்தாங்கன்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம். இதை தாண்டி உள்ள யாராக கொடுக்க கூடாது. எனக்கு நெருக்கம் தான், அவங்க கொடுக்கணும்னு எனக்கு மனசு ரொம்ப தோணுது, அப்ப நீங்க எக்ஸ்ட்ராவா சதக்காவா கொடுத்துருவோம். சதக்கா என்பது வேற பின்னாடி சொல்றேன். கட்டாய கடமை கணக்கிடுதலின் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய ஜகாத்தை பொறுத்த வரையிலும் இந்த 8 சாரார்களுக்கு மட்டும்தான் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் வழங்க வேண்டும். இப்படி இன்னைக்கு கொடுக்கப்படுதா? ஜகாத் எப்படி இன்னைக்கு சமுதாயத்துல கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது சிந்திச்சு பாருங்க. ஜகாத் இல்லாத பொருள் பாத்தீங்கன்னா, குதிரைக்கு ஜகாத் இல்லை, அடிமைக்கு ஜகாத் இல்லை. இந்த இரண்டுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத் இல்லை என்று சொல்லிவிட்டார். இப்ப ஜகாத் ஒருத்தர் கொடுக்கல, பணம் இருக்கு, 2.5% கணக்கிட்டு கொடுக்கவில்லை என்றால், புகாரியில் 6638வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவிலே படுத்திருக்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாசமாகட்டும் அவர்கள், நாசமாகட்டும் அவர்கள், நாசமாகட்டும். அபூதர் அவங்க கேட்கிறாங்க, யார் அல்லாஹ்வுடைய தூதரை நாசமாகணும்? அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பொருளாதாரம் வழங்கப்பட்டு ஜகாத் கொடுக்காம இருக்கிறான்ல, அவன் நாசமாகி போகட்டும். என்னென்னவாறு நல்ல வழிகள் அவனுக்கு இருந்தும் கூட அவன் அதுக்கு ஜகாத் கொடுக்காமல் இருக்கிறானா, அவன் எந்த ஆடுக்கு, எந்த மாடுக்கு, எந்த ஒட்டகத்துக்கு எல்லாம் ஜகாத் கொடுக்கவில்லையோ, அது மறுமையிலே கொளுத்த நிலையில் பெரிய கொம்புகளை கொண்டு வந்து அவனை முட்டி தள்ளிவிடும் என்று சொன்னார்கள். அப்படி நீங்க ஜகாத் கொடுக்காமல் வைத்திருந்தால் மறுமையில அது பெரிதாக்கப்பட்டு அது உங்களை துன்புறுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தியை புகாரில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே புகாரில் 1048வது செய்தியை பார்த்தால், ஜகாத் பணம் 85 கிராமுக்கு நிகரான அந்த தங்கம் நம்மகிட்ட இருந்து, பொருளாதாரம் இருந்து, அதற்கு மதிப்பான வீடோ இடமோ வருமானமோ நம்மிடத்தில் இருக்கிற பட்சத்தில் ஜகாத் கொடுக்காம காலத்தை கழிக்கிறாங்க. அப்படிப்பட்டவருடைய நிலையை சொல்லும் பொழுது அவர் மறுமையிலே அவருடைய நெஞ்சின் மீது, மார்பின் மீது சூடேற்றப்பட்ட ஒரு கல் வைக்கப்படும். அது இந்த நெஞ்சின் பகுதியில் வைத்தால் முதுகுப்புறமாக அந்த கல் வெளியேறும். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு சூடு பாருங்க. தோலை தாண்டி, எலும்பை தாண்டி, நரம்பை தாண்டி, சதையை தாண்டி முதுகுப்புறத்திலே அந்த கல் கொப்பளித்து வெளியே வருகிறது என்றால் எவ்வளவு சூட்டினால் அந்த கல் நம்முடைய நெஞ்சின் மீது வைக்கப்படுகிறது. சாதாரண தண்டனையா இது? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 9வது அத்தியாயம் 35வது வசனம், யௌம யுஹ்மா அலைஹா ஃபின்னாரி ஜஹன்னம், நாளை மறுமையிலே நரகத்திலே அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். ஃபதுக்வா பிஹா, அந்த நரக நெருப்பினால் அவர்கள் சூடிடப்படுவார்கள். எங்க தெரியுமா? ஜிபாவுக்கும் அவர்களுடைய நெற்றியிலே சூடு போடப்படும், வஜுனூபுகும் அவர்களுடைய விலாப்புறத்திலே சூடு போடப்படும், வதுஹூருகும் அவர்களுடைய முதுகிலே சூடு போடப்படும். சூடு போடப்பட்ட பிறகு சொல்லப்படும், ஹாதா மா கனஸ்தும், இதுதான் நீ சேர்த்து வைத்த செல்வம். உலகத்துல பணம், நகை, இடம் என்று சேர்த்து சேர்த்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜகாத் கொடுக்காமல் வைத்தாயே, இதுதான் உனக்கு சூடு போடப்பட்டு கொண்டிருக்கிறது
என்று மறுமையிலே சொல்லப்படும் என்று சொல்லி அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சட்டமே தெரியல. மேலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது 3வது அத்தியாயம் 180வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வலா யஹ்ஸபன் அல்லதீன யப்கலூன பிமா அத்தாஹுல்லாஹ் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் உங்களுக்கு தந்த பொருளாதாரத்தை கஞ்சத்தனம் செய்து ஜகாத் கொடுக்காம வச்சிருக்கீல்ல, ஹுவ கைரன் லஹும், அது உங்களுக்கு நன்மையா? அது உங்களுக்கு அல்லாஹ் கேட்கிறான், ஹுவ கைருன் லஹும், அது உங்களுக்கு நன்மையா சிறந்ததா? பல் இல்ல, ஹுவ ஷர்ருன் லஹும், அது உங்களுக்கு தீமையானது. சயுதப்பிகூன மா பகலு பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் நீங்கள் சேர்த்து வைத்த செல்வத்தால், பணத்தால், நகையால், வீட்டால், இடத்தால் உங்களுடைய கழுத்தில் நெரிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். நீங்க எதுக்கு ஜகாத் கொடுக்காமல் வைத்திருக்கிறீரோ அதன் மூலமாக உங்களுடைய கழுத்து நெரிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, எவ்வளவு பெரிய தண்டனை. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள், ஒரு பெண்மணியும் அவருடைய மகளும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு வேலையா வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மகளை பார்த்து கேட்கிறார்கள், உன்னுடைய 2 தங்க காப்புகளை அணிந்த பெண்மணி வந்தார்கள், இந்த காப்பிற்கு, தங்க காப்பிற்கு நீ ஜகாத் கொடுத்து விட்டாயா என்று கேட்டார்கள். அந்த பெண் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த 2 மறுமையிலே நரக நெருப்பால் மாற்றப்பட்டு நெருப்பு காப்பாக உடைய கரத்திலே மறுமையிலே மாற்றப்படும். இந்த பெண் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கலட்டி அல்லாஹ்வுடைய தூதர், இது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டார், நமக்கு எதுக்கு வம்பு? கலட்டி உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது 2% தான் கொடுக்கணும், அவர்கள் விரும்பினால் அதிகமா கொடுக்கணும். நீங்க பெண்கள் இருக்கிறீல்ல, உங்களுக்கு உங்க கணவர் மகர் கொடுத்திருப்பார்ல, அல்லது உங்க வாப்பா வீட்டுல இருந்து வரவு நகை போட்டு வந்திருப்பீங்கல்ல, அல்லது கணவர் சம்பாதிச்சவங்களுக்கு உங்க பேர்ல இடம் முடிச்சு வைப்பாங்கல்ல. சில பேர் உலக இதுக்காக மனைவியுடைய பேர்ல போடுவாங்க, மனைவிக்கு நகை வாங்கி கொடுப்பாங்க. பெண்களே, உங்கள் பேரில் உங்களுடைய சொத்தாக, நகையாக, பணமாக, இடமாக எது கணக்கிடப்பட்டாலும் 85 கிராமுக்கு நிகரான பணத்தை தாண்டி உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அதுக்கு 2.5% இந்த 8 சாராருக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே நரக நெருப்பாக அது மாறி உங்களை துன்புறுத்தும். அது உங்களுக்குரிய பொருளாதாரம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி 9வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் சொன்ன மாதிரி அந்த 8 சாராருக்குரிய. அடுத்தவருடைய பணத்தை வச்சிருக்கலாமா? உடனடியாக கணக்கிடப்பட்டு அதை தூக்கி கொடுத்துருங்க. அந்த அடிப்படையில் ஜகாத் என்பது இஸ்லாத்தின் ஒரு தூண், அது கட்டாய கடமை. தொழாவிட்டால் எப்படி உங்கள் தலை நசுக்கப்படுமோ அது போன்று ஜகாத் கொடுக்காவிட்டால் தண்டிக்கப்படுவீர்கள். அதுக்கென்று சில மார்க்க விவகாரங்கள், சட்டங்கள் இருக்கிறதை அதை நாம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி இருக்கிறோம். இது ஜகாத். சதகாண்டா என்ன? கடமை அல்லாத தர்மம். இது நீங்க சொர்க்கத்தில் செல்வதற்காக, நரகத்தை விட்டு உங்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் கொடுப்பது எல்லாமே சதகா. இது கணக்கிடுதல் அடிப்படையில் கிடையாது. 10 ரூபா கொடுக்கலாம், 5 ரூபா கொடுக்கலாம். நீ ஏன் 5 கொடுத்துறால கேட்க மாட்டேன். ஏழையும் கொடுக்கலாம், பணக்காரன் கொடுக்கலாம். சதகாவை பொறுத்த வரைக்கும் ஜகாத் எப்படி? யாருக்கு 85 கிராமுக்கு நிகராக தாண்டி இருக்கிறாங்களோ அவங்க கொடுக்கணும். ஒரு ஆள் 84 கிராம் மதிப்புள்ளதான் மொத்தமே சொத்து இருக்கு, எல்லாத்தையும் கணக்கு பண்றாரு. வீடு, வாடகை வீடு, வாகனம் ஒண்ணும் இல்ல, லேண்ட் ஒண்ணும் இல்ல, மொத்தமே ஒரு 10 கிராம் தங்கத்துக்கு 15 கிராம் தங்கம் இருக்கு, அல்லது 80 கிராம் தங்கம் இருக்கு, அவருக்கு ஜகாத் கடமை இல்லை. ஆனா ஒரே 1 கிராம் தங்கம் வச்சிருப்பவர் கூட சதகா கொடுக்கலாம். 10 ரூபாவோ 5 ரூபாவோ கேட்பவர்கள், யாசகம் கேட்பவர்கள், இருக்கிறவங்க யாருக்குனாலும் நீங்க கொடுக்கலாம். இத்தகையினார் ஒரு விஷயக்கு தவறா பேர்ச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டையால் தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்து. டிஃபரன்ஸ் புரியுதா? இது கட்டாய கடமை கிடையாது, செஞ்சா போனஸ். லொஹர் இருக்குது, அது ஃபர்ல், தொழனா தலை நசுக்கப்படும். லொஹருடைய முன் சுன்னத்து கட்டாயமா,
தொழுதா நன்மை, இல்லைன்னா இல்ல. இதுதான் ஜக்காத்துக்கும் சதக்காவுக்கும் உள்ள வேறுபாடு. நீங்க கஷ்டப்படுறவங்க யாருக்குனாலும் என்ன செய்யலாம், அதை எடுத்து நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். ஆனா இன்றைக்கு சதக்கா கொடுப்பவர்களை நம்மால் பார்க்க முடிகிறதா? சரி, கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லதானே அப்படின்னு உட்காரவும் முடியாது. சொர்க்கத்துக்கு போனோம்ல, நரகத்தை விட்டு வெளியே வரணும்ல, அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம் நம்ம? அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ரூபாய் கொடுக்க முடியாதா? கலையில இருந்து வருவாங்க, சந்தா தாங்க மாசம் ஒரு 100 ரூபாய், எதுக்கு நிர்வாகி கொடுத்துட்டா அதை கொடுத்து அந்த கரண்ட் பில் கட்டுவாங்க பள்ளிக்கு. பள்ளிவாசல்ல இமாம் இருக்கிறதா அதுக்கு சம்பளம் தான் கொடுப்பாங்க. ஒரு பிரச்சார கூட்டங்கள் ஏதாவது நடத்துவாங்க, அதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு மருத்துவ உதவி ஏழைகள் வந்து கேட்பாங்க, அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கு தானே வசதி செய்யறாங்க. எத்தனை பேர் கொடுக்குறீங்க மாசம் மாசம்? அல்லாஹ்வுடைய பாதைக்காக எத்தனை பேர் கொடுத்துட்டோம்? 100 தான், 50 கொடுக்கலாம்ல. மாதம் 100 200 அல்லாஹ்வுடைய பாதையில் தூக்கி வைக்க முடியாதா? ஏங்க, ஒரு டீ கடைக்கு போய் 4 பேர் வெட்டிக்கலை பேசி டீ குடிச்சா 100 150 கொடுத்துட்டு வர்றோம். நான் கொடுக்குறேன், நீங்க போட்டி வேற. மாப்பிள்ள நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன். பள்ளிவாசலுக்கு ஒரு 100 ரூபாய் தாங்கன்னா தர்றம்பா, யோசிச்சுட்டு இருக்கிறேன். எதுக்கு இந்த பகட்டுத்தன்மை? எங்க செலவு செஞ்சா மறுமையில வெற்றி பெறுவீங்க? புத்திசாலித்தனம் வேண்டாம். நாளைக்கு மவுத்து வந்துட்டா டீ வாங்கி கொடுத்துதான் வந்து நிக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க கொடுத்த 50 30 100 வந்து உங்களை மறுமையில் காப்பாற்றும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நீ ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்க வேண்டாம், அதுல ஒரு துண்டையாவது நீ தர்மம் செய்தார், அது கூட உங்களை நரக நெருப்பில் இருந்து காக்கும் என்றால், இன்றைக்கு நம்ம ஊரில் இயங்குகிற ஒரு பள்ளிவாசலாக இருக்கட்டும், தாவப்படியாக இருக்கட்டும், அதற்காக மாதம் மாதம் தொடர்ச்சியாக பணம் கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள்? குறைஞ்சபட்ச தொழுவைக்கு வாரம் எவ்வளவு ஃபேன் லைட்டு தண்ணீரை பயன்படுத்துறோம், அதுக்காக நம்ம வீட்டுல நம்ம கட்டிக்கிறோம். பள்ளிவாசலுக்கு யாரு கட்டுறா? என் வீட்டுல நான் ஏசி போட்டா நான் உழைக்கிறேன், கொடுத்துருவேன். மோட்டர் போடுறேன், ஃபேன் போடுறேன், லைட் போடுறேன், கொடுத்துருவேன். சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளவு கேட்டாலும் நிறைந்து கொடுப்பார்கள். அல்லாஹ் மறுமையில் உங்களுக்கு அதற்கான தர்ஜாவை வைத்திருக்கிறார். நம்ம உலகத்துல பிளக்ஸ் வைக்கிறதுக்காகவா? தான தர்மம் செஞ்சாங்க, பிளக்ஸ் வைப்போமா, பேர் எழுதுவோமா? ஒண்ணும் கிடையாது. எங்க கொடுக்குறேன்னு தெரியாது, யாரு கொடுத்தான்னு தெரியாது. கொடுத்தவருக்கும் அவருக்கு பில்லு கொடுத்தவருக்கு பல பேர் பில்லே எங்களுக்கு வேண்டாம், பில்லா இதுக்கு நம்பிக்கை இல்லாமையா, அதெல்லாம் வேண்டாம், பேரெல்லாம் எழுத வேண்டாம், வேற பேரை போடுங்க, அதான் வேண்டாம் பை. இல்லங்க நாங்க மறுபடிச்சு கொடுப்போம், இல்லங்க கணக்கு வேண்டிய கொடுத்தாவா பில்லு. இப்படி நல்ல உள்ளவர்கள்லாம் எத்தனையோ ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, மறுமைக்காக சதக்காகளை அனைவரும் உட்படுத்துங்க. அடுத்து ஃபித்ரா. ஃபித்ரா என்றால் நோன்பு பெருநாள் தர்மம். இது நோன்பு பெருநாளை முன்னிட்டு பெருநாளை வைத்து கொடுக்கப்பட வேண்டியது. இதனுடைய துவக்க நேரம் நோன்புல இருந்து நம்ம கொடுக்கலாம். முடிவு நேரம் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக கொடுத்துட வேண்டும். பெருநாள் திடலுக்கு செல்வதற்கு முன்பாக கொடுத்துவிட வேண்டும். அதான் எண்டிங் டைம். எவ்வளவு என்ன அளவீடுன்னு பாத்தீங்கன்னா, நாம் சாப்பிடுகிற பொருட்களில் 2.5 சா கொடுக்க வேண்டும். 2.5 சாவு. 2.5 சாவுனா என்ன கணக்கு? ஒரு சாவு என்றால் 4 முத்து என்று சொல்லுவாங்க. இப்படி அள்ளி இப்படி போட்டீங்கன்னா ஒரு முத்து, மீண்டும் அள்ளி போட்டீங்கன்னா 2 முத்து, திருப்பி அள்ளி போட்டா 3 4 முத்து ஒரு சாவு. அப்ப எத்தனை வரும்? 10 முத்து 2.5 சாவு. அந்த அளவுல உணவுப் பொருள்கள் ஏழைகள் கொடுக்கப்பட வேண்டும். யாருக்கெல்லாம் கடமை? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அடிமைகள். அடிமைக்கும் முஸ்லீமான எல்லோர் மீதும் கடமை. நேற்றைக்கு தான் உங்க பிள்ளை பிறந்திருக்கும், அந்த பிள்ளைக்கு சொன்னாங்க. அப்படின்னா யாரு? அதுக்கு பதிலாக பெற்றோர் கொடுக்கணும். அந்த பிள்ளைடைய விவசாயம் பண்ண முடியும். பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு பாரமாக கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தை, பெண் குழந்தை, சின்னவங்க, பெரியவங்க,
வயசானவங்க, நோம்பு வச்சவங்க, வைக்காதவங்க எல்லோர் மீதும் நோம்பு பெருநாள் தர்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கினார்கள். எந்த அளவுக்குனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழரை நியமித்து இந்த நோம்பு பெருநாள் தர்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே ஒன்று சேர்ப்பார்களாம். நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும். அதுல கொஞ்சம் ரசூலுல்லாஹ் காலத்துல ஈத்தம்பழம் வரும்பொழுது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டார். இதெல்லாம் வரக்கூடாது, ஃபித்ராவுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும். இதுல டேமேஜ், இதெல்லாம் தரம் கம்மியா இருக்கு, ஒதுக்கி விடுங்கட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி விநியோகம் பண்ணிருக்காங்க ஃபித்ராவை? கூட்டு முறையில் ஒரு ஆளை நியமித்து வசூல் பண்ணிய. இந்த ஊர்ல எத்தனை ஏழை எனக்கு தெரியாது. ஒரு ஜமாத் இருந்தா ஒவ்வொரு தெருவுல எத்தனை ஏழைகள் இருக்காங்கன்னு தெரியும். எது பெனிஃபிட் கூட? சில ஊர்ல எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க, ஊர்ல உள்ள ஒரு 10 ஏழை கொடுத்துட்டு வெளியூர்ல போய் கொடுப்பாங்க. இது எல்லாரும் தனிப்பட்ட ஊர்ல கொடுக்க முடியுமா? கொடுக்கணுங்கிற கடமைக்கு தூக்கி யாருக்காக கொடுத்துடக்கூடாது. முறையாக அது ஏழைகள் கொடுக்கப்பட வேண்டியது. என்ன காரணத்திற்காக? 2 காரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏழைகள் நல்ல முறையில் பெருநாளை கொண்டாடுவதற்கு சித்ரா. இன்னொன்னு, நம்ம நோன்பு வச்சிருப்போம்ல, அந்த நோன்பிலே சிறிய குறைகள் இருக்கும், அந்த குறைகள் தீர்ப்பதற்கு சித்ரா. நோம்புல வச்சு சின்ன சின்ன தப்பு தவறு பண்ணி இருப்போம், அது சரி செய்யப்படுவதற்காக நோன்பு பெருநாள் தர்மத்தை கொடுத்து விடுங்கள். இன்னொன்னு, ஏழைகளும் அந்த நாளில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் உணர்ந்துவதை நபிகளார் நிறுத்தார்கள். செய்தி பெருநாளுக்கு நான் ட்ரெஸ் வாங்கிட்டு நான் நல்ல பிரியாணி நல்லா சாப்பிடுறேன், கறி எடுத்தாச்சு. பக்கத்துல ஒருத்தன் கஷ்டப்படுறான ஏழை, அவனுக்கு ஆடு மாடு கோழி கறி எடுத்து வைக்கிற அளவுக்கு வசதி இல்லையே, ஒரு பிரியாணி கூட வசதி இல்லையே. அந்த பணம் இருந்தா, அந்த 500 ரூபாய் 600 ரூபாய் இருந்தா அவன் 3-4 நாள் ஓட்டிடுவானே. பெருநாள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது. குறைந்தபட்சம் பெருநாள் ஒரு முஸ்லீமுக்கு தேவை என்ன தெரியுமா? அன்றைய தினம் சாப்பாடு. நல்ல பிள்ளைகள் வயதான சரி பிரியாணி சாப்பிடும். அதுக்கப்புறம் தேவை ட்ரெஸ். ட்ரெஸ்ங்கிறது பாடல் கிடையாது. ரசூலுல்லாஹ் ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கிறாங்க. இதான் ஒரு பெருநாளுடைய அடிப்படை. அது இருந்தா தானே சந்தோஷம் இருக்கும். ஒருத்தர் யோசிச்சு பாருங்க, ட்ரெஸ் இல்ல, நல்ல சாப்பாடு இருந்தா கூட பிரச்சனை இல்லை. சாப்பாடும் இல்லைண்டா, ட்ரெஸ்ஸும் இல்லைண்டா, அது பெருநாளா வெறுநாளா? எப்போ நாள் எப்படியோ அதே மாதிரி அவன் கழிஞ்சு போகும். அப்படி விடக்கூடாது. இத்தனை பேர் நம்ம எல்லாம் இருந்து அப்படி ஒருத்தர் விடவான். இப்ப எதுக்கு நம்ம இருக்கிறோம்? ஏன் நம்ம ஒரு 2.5% நம்ம சாப்பிடுற அந்த பொருள்கள் கொடுக்க முடியாதா? அத ஒரு ஜமாத் சார்பாக ஒன்று திரட்டி யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவங்களை வீட்டுக்கு அரிசியாக அன்றைய தினம் அவர்கள் எதை சாப்பிடுறது கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துடணும். சுல்லாஹாலத்துல வெறும் பேச்சம்பழத்தை சாப்பிடுவாங்க, கோதுமை இருந்தால் அரைச்சு கிரிச்சு அப்படி ரொட்டி போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல அப்படி சாப்பாடு கூட கிடையாது. டோட்டலாவே சாப்பாடு முறையை மாற்றம். ஒரு பிரியாணி செய்யணும், அதற்கான எல்லா கலைகள் இல்லாம இருக்கு. குறைந்தபட்சம் அரிசி வேணும்ல. அந்த அடிப்படையில் ஃபித்ராவை நாம் அரிசியாக செய்வோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரிசியில நீங்க 50 ரூபாய் அரிசி சாப்பிடுவீங்க, ஒருத்தர் 60 ரூபாய் அரிசி சாப்பிடுவாரு, ஒருத்தர் 90 ரூபாய் அரிசியை சாப்பிடுவாரு. மொத்தத்தை சேர்ந்து வாங்கி பானையில போட்டு வைங்க. பொங்குமா பொங்காதா? ஒவ்வொன்றும் தனித்தனி வகையில அவன் என்ன செய்வோம்? பணமாக வாங்கி கொடுக்கும். நடுநிலையா எல்லாரும் எப்படி சாப்பிடுவோம்? ஒரு 60, 70, 50, 40. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தரம் இருக்கு, ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களும் சரி, இந்த பிராண்ட்ல உள்ள இந்த தரத்தில் உள்ளது எல்லாம் சாப்பிடலாம், யாரும் முகம் சுழிக்காமல் எல்லோரும் சாப்பிட்டு விடலாம் என்று இருந்தால் அதுல 2.5 கிலோ அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எக்ஸ்ட்ரா எவ்வளவு நீங்க கொடுக்கலாம், 5 கிலோ 10 கிலோ கொடுக்கலாம். அந்த 2.5 சாவு என்பது ஒரு 3-4 கிலோவுக்கு நெருக்கமாக வரும். அது அன்றைய தினம் அந்த ஏழைகளுக்கு போனா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல வேலை சாப்பாடுக்கு பெறலாம் என்று சேர்ந்து பார்த்தோம். கறி இறுக்கி எல்லா காசு வந்துருச்சு, நல்லபடியா பெருநாள கொண்டாடி பிள்ளையோடு சந்தோஷமா கொண்டாடுவோம் என்று எதிர்பார்க்கிற குடும்பங்கள் இந்த தமிழகத்தில் இருந்து போட்டிருக்கு. சில இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல ஃபித்ரா கொடுக்க போகும் பொழுது காலையில பெருநாள்னா லேட் ஆயிரும். பிறை அறிவிப்பு வரும் பொழுது நம்ம மக்கள் எல்லாம் கடைசி நாள் தான் வந்து கொடுப்பாங்க. பிறை பாதிக்கப்பட்ட திடல் வரைக்கும் அனுமதி இருக்குல்ல, அதுக்காக அப்படியே கொடுக்க முடியும். ஏழைகள் சந்தோஷமா அந்த நாளை வைக்கணும். ஒரு நாளுக்கு முந்தியா கொடுத்தா தானே அவங்களுக்கு சந்தோஷம் வரும். நைட்டு 10 காலைல பிற தெரிஞ்சிடும். காலைல பிற 10 மணிக்கு எங்க வீட்டுல ஒரு 8 பேருக்காக ஃபித்ரா கொடுக்கணும். இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? இங்கிலாந்துல இருந்தீங்க,
ஏன் வருஷம் வருஷம் இது கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாது? அவசர அவசரமா நம்ம கடமை முடிஞ்சு ஜமாத்துக்கார கையில கொடுத்துட்டு போயிரு. அவர் வீட்டுக்கு போவாரா? இதை எப்படி பணமாக்குவார்? இதை எப்படி பொருளாக்கி ஏழைகள் எங்க போய் கொடுக்க? சில வேலைகளில் இரவு நேரங்கள் தாமதமாகிவிடும். தாமதமாக போய் கொடுக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், இந்த வருஷம் நீங்க வரலையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்டா, அல்லாஹ்வுடைய கிருபையில வந்துட்டிய தாங்க என்று அந்த இரவு நேரத்தில் கூட எழுந்து மரியாதையாக அந்த பொருளை வாங்குகிறார்கள் என்றால் அதை எதிர்பார்த்து கொண்டு பல குடும்பங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஊருக்கு தக்க பித்ராவுடைய தொகையை நிர்ணயிப்பார்கள். அந்த அடிப்படையில் மங்களக்குடி கிளையிலும் அதை நிர்ணயித்தால் அதற்கான தொகையை குடும்பத்துல 8 பேரா ஒரு 120 ரூபாய்க்கு உதாரணத்துக்கு எடுத்து சும்மா 120 கொடுக்கக்கூடாது. வீட்டுல எத்தனை பேர், 5, 6, 7 அதை கணக்கிடுதல் பண்ணி நீங்க கொடுக்கணும். கடமை தானே, நோம்புல கடமை தானே பித்ரா. வீடு வீடாக வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடமையை ஈக்க வேண்டும் என்றால் நீங்கள் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட அந்த பித்ரா தொகையை கொடுத்தால் நீங்கள் எவ்வளவு முன்னதாக கொடுக்கிறீர்களோ அதை அவர்கள் பொருளாக மாற்றி ஏழைகளை கணக்கிட்டு கொடுப்பதற்கு தோதுவாக இருக்கும். இது பித்ராக்குரியது. எனவே ஜகாத் என்பது என்ன, சதகா என்பது என்ன, பித்ரா என்பது என்ன என்பது ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஒவ்வொருவருடைய நிலைக்கு ஏற்ப சட்டங்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு அம்சம்தான் இந்த மூன்றும். ஆனால் இந்த மூன்றும் இயங்குகிற ஒரே ஃபியூவல் பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலாக மக்களுக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானா என்று கூறி முதல் உரை நிறைய செய்கிறேன். சகோதரிகளே, கொஞ்சம் கூடுதலான சட்டங்கள் சொல்றதுனால நேரம் கூடுதலாயிருச்சு, அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக, மாநில தலைமையகத்தின் சார்பாக ரமலானுடைய 2வது ஜும்மா எப்பொழுதும் மாநில தலைமைக்கு கொடுக்கும். அதுல உள்ள ஒரு 2 சிறப்பை மட்டும் சொல்லிவிடுகிறேன். ஏன்னா பொதுவாக எல்லா வயலும் சொல்லியிருப்பாங்க. தலைமையினுடைய பள்ளிவாசல், சென்னையில உள்ள மழலையில் உள்ள பள்ளிவாசல், அது நம்ம கொடுக்கிற இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஜும்மா வாசலை கொண்டுதான் அதுக்கு இமாமுக்கு சம்பளம் கொடுப்பது, அந்த பள்ளிவாசல் பராமரிப்பு. அப்ப இறை இல்லத்திற்காகவும் இன்றைக்குள்ள இந்த ஜும்மா வசூல் சென்னையில் உள்ள இறை இல்லத்துக்காக கொடுக்கப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். 2வது இஸ்லாமிய கல்லூரி MISC, ஆண்கள் 4 வருட ஆலிம் படிப்பு, உலக படிப்போடு சேர்த்து ஆலிம் படிப்பும் திருச்சியிலே போதிக்கப்படுகிறது. அப்படி ஆலிம்களை உருவாக்குவதற்கு, ஒரு ஆலிமை ஒரு சமுதாயத்தில் உருவாக்குவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. மகளுடைய நல்லா தெரியும். 2 வருஷம் படிப்பா 3 வருஷம் படிப்பா வந்துருவான். ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டடா ஆள் அனுப்புறது எவ்வளவு சிரமம் யோசிச்சு பாருங்க. அப்ப 4 வருஷம் பொறுமை காத்து படிச்சு அந்த ஆலிம் ஃபீல்டுக்கு வேலை செய்யறான்டா, அவன் எந்த ஊர்லயும் வேலை செய்யறான். நீங்க கொடுத்த 500, 1000 அவர்களுக்கு செலவு செய்யப்படும் பொழுது அந்த நன்மை உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அவன் இது போன்ற இஸ்லாமிய கல்லூரிக்காகவும் செலவு செய்யப்படுகிறது. ரிஃபுல் மதர்சா சின்ன மழலைகள் ஜமாத் சார்பாக திருச்சியில் நடைபெறுகிறது. சின்ன பிள்ளைங்க திருமறை குரானை முழுவதுமாக மரணம் செய்கிற உலகம் படிப்பும் இதுவும் சேர்ந்து நடத்தப்படுகிறது. அதற்காகவும் இந்த பொருளாதாரம் செலவு செய்யப்படுகிறது. திடீர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சென்னையில் நடைபெறும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கொடுக்கிற ஜும்மா வசூலுக்கான பொருளாதாரம் அதற்கு செலவு செய்யப்படுகிறது என்றால் நீங்க அங்கு போக தேவையில்லை, நீங்கள் அதை பார்க்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த 100, 200 அங்குள்ள அந்த போராட்டத்திலே பயன்படுத்தப்படுவதன் மூலமாக உங்களுக்கு அதனுடைய நன்மை எழுதப்படும். இப்படி நம்முடைய மாநில தலைமையினுடைய நிர்வாக சார்பாக அந்த செலவினங்களுக்கு இன்றைய ஜும்மா செலவிடப்படுகிறது. எனவே இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்தவர்களுடைய பொருளாதாரத்தை சதக்கா என்ற அடிப்படையில் அதிகமாக இதற்கு வாரி வாரி இதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஜகாத் கொடுத்து விடுபவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு நம்முடைய ஜமாத்தில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு கொடுக்கலாம், சிறுவர் இல்லத்தில் கொடுக்கலாம். என்றால் அவர்கள் ஏழைகள் பிளஸ் அனாதைகள், அவர்களுக்காக என்ன செய்வோம், இந்த ஜகாத்தை வாங்கி கொண்டிருக்கிறோம். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு மதுரையில தாவா சென்டர் இருக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது அல்லஃபத்து குலூபுகும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கான செலவினங்களும் செய்யப்படுகிறது. ஜகாத்தை கணக்கிட்டு 2% கொடுக்கக்கூடியவர்கள், இன்னும் இந்த முதியவர் இல்லம், சிறுவர் இல்லம், தாவா சென்டர், இதற்காகவும் நீங்கள் கொடுத்த ரெசிப்டை வாங்கி போடலாம். மாநில தலைமையத்துக்கான நிர்வாக செலவினங்கள், பள்ளிவாசல் போன்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஜும்மா வசூலில் நீங்கள் அதற்கான தொகையை வாரி வாரி நீங்கள் கொடுத்து விடுங்கள். கொண்டு வராதவர்கள் கூட இன்னைக்கு ஃபுல்லா நிர்வாகிட்ட கொடுத்ததற்கான முறையான ரெசிப்டை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக உலகத்திலும் மறுமையில் நம் கண்குளிர்ச்சியான வாழ்க்கை தருவாராக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.